அம்மா இங்க வாங்க. என்ன வேணும்? சோறு. பசிக்குதா? சோறு மட்டும் மதியா? வேற என்னென்ன வேணும்? பருப்பு கறி வேணும், பப்படம் வேணும், பொரிச்ச மீன் வேணும். போதுமா? ரெடி பண்ணி தரேன். ஓகே? ஓகே. மீன் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, உப்பு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனி பிள்ளை கேட்டதுக்கு வேண்டி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது என்ன ஃபிஷ்ஷுன்னா ஸ்லோப்பியம் ஃபிஷ். பேன் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை போடலாம். அது அப்படியே ஃப்ரை ஆகி வந்ததும் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போடலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம போடுவோம். நல்லா கழுவணும். ஓகே, ஒரு பக்கம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவள் பருப்பு கறி கேட்டிருந்தால, ஸோ நான் வந்துட்டு குக்கரில் கொஞ்சம் பருப்பு, வெளுத்துள்ளி, தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகு, கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி இவ்வளோ போட்டு அது ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது இப்படி கடுகு தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போடுவோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்ல வாசனை வாரதுக்கு வேண்டி சின்ன உள்ளி இருக்குல்ல, அது ஆல்ரெடி தொலி நீக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வரும்போது அதில் நல்ல ஒரு வாசனை வரும். பொதுவாகவே இந்த குழம்புக்கெல்லாம் சின்ன உள்ளி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துட்டேன்ல அந்த பருப்பு குழம்பு இருக்குல்ல, அதை எடுத்து இப்போ பேனில் போட போகிறேன். இன்னி இதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகு ஆல்ரெடி போட்டாச்சு. சிலவங்க குழம்பு மிளகாத்தூள் போடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் குழந்தைக்கு கொடுக்குறனால அவ்வளவு ஸ்பைசியானது எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணி இது திரும்ப கொதிக்க வச்சு இறக்குனா சுவையான பருப்பு குழம்பு ரெடி. இப்போது அவள் கேட்டது மாதிரி ஃபுட்டு அவளுக்கு கொடுக்க போகிறேன். பப்படம் கேட்டிருந்தேன்ட்ட பப்படம் இல்லை, அதனால் இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன ஊறுகானா லூபிக்கா ஊறுகா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கேட்டிருந்தா, ஸோ அவளுக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை. ரொம்ப எல்லாம் சாப்பிட மாட்டா, கொஞ்சம் தான் சாப்பிடுவா. இருந்தாலும் கொடுக்கும்போ எடுத்து கொடுத்து பார்ப்போம் சாப்பிடியாலான்னு. கொஞ்சம் குழம்பு ஊற்றலாம், பருப்பு குழம்பு. பிள்ளைக்கு பிடிச்ச கறி பருப்பு கறி தான். அதான் அவள் எப்போ என்ன வேணும்னு கேட்டாலும் கேட்குறது பருப்பு கறி பண்ணி தருவீங்களா, பருப்பு கறி பண்ணி தருவீங்களான்னு. சரி, கொண்டு கொடுப்போம். நீ என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களா பண்ணீங்க?
இருக்குல்ல. நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. அம்மா நான் சாப்பிட்டுட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு. ஓகே. நல்லா சூப்பராக இருக்கு. தேங்க்யூ மம்மி.